ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் சட்னிக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பாதி வறுபட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் அதோடு ஆட் பண்ணி அதையும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த பொருட்கள்லாம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். பீட்ரூட் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டு அதை நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட நம்ம வறுத்த பொருட்கள்லாம் இது கூட சேர்த்துடலாம். பீட்ரூட், வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அது எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாதி அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு புளி போட்டுக்கிறேன். இந்த சைஸ் போடுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை வாசனைக்காக போட்டுக்கலாம். தாளித்த பொருளை நம்ம சட்னியோடு சேர்த்துட்டா நம்ம பீட்ரூட் சட்னி ரெடி. சுட சுட இது மாதிரி இட்லியை வச்சு அது கூட இந்த பீட்ரூட் சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். எப்பயும் தான் நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்றோம், எப்போயாவது இது மாதிரி சத்தான சட்னியும் அரைச்சி சாப்பிட்லாமே. பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உங்கள் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.